அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர்? கூடியுள்ள அவையில் இருப்போரின் தன்மையை அறிந்து அதற்கேற்பச் சொற்களின் பொருளை நன்கு ஆராய்ந்து சொல்லும் ஆற்றல் தெளிந்த அறிவுடையவரிடம் உண்டு. இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மை எவர்? தான் இருக்கும் அவையின் தன்மையை புரிந்து பயன்படுத்தப் போகும் சொற்களின் பொருளை நன்கு உணர்ந்து ஏற்ற காலத்தை அறிந்து நன்மை உண்டாகப் பேச வேண்டும். அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார். வல்லதூமில் கூடியுள்ள அவையின் தன்மையை அறியாமல் பேசுபவர் சொற்களின் தன்மையையும் முறையையும் அறியாதவராவார். அத்தகையவரால் எந்த சிறப்பான காரியத்தையும் செய்ய முடியாது. ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். அறிவில் ஒளி வீசும் சான்றோர்களுக்கு முன் தாமும் அறிவுடையவராக விளங்க வேண்டும். ஆனால் அறிவற்றவர்களுக்கு முன் அறிவில்லாதவர் போல அமைதி காக்க வேண்டும். நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச்செறிவு. அனுபவமிக்கவர்கள் கூடியுள்ள இடத்தில் தமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் முந்திக் கொண்டு பேசாத தன்னடக்கமே நல்லவை அனைத்திலும் நல்லதாகும். ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. கூறிய அறிவாற்றல் பெற்றவர்கள் முன் தவறான கருத்துக்களை பேசுவது. நல்ல நெறிகளை முறைப்படி கடைபிடிப்பவர் தன் நிலையிலிருந்து தடுமாறுவதற்கு ஒப்பாகும். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொல் தெரிதல் வல்லார் அகத்து. குற்றமில்லாத சொற்களை ஆராயும் திறனுடைய அறிவுடையோர் கூடியுள்ள அவையில் பேசும்போது ஒருவர் கற்ற கல்வியின் உண்மையான தரம் வெளிப்படும். உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. சொல்வதை தானாக உணரும் தன்மையுடையவர் முன் பேசுவது வளரும் பயிர்கள் உள்ள பாத்தியில் நீர் ஊற்றுவது போல பயன் தரும். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க, நல்லவையுள் நன்கு சலச் சொல்லுவார். அறிவுடையோர் கூடியுள்ள அவையில் மனம் உணரும் அளவிற்கு உரைப்பவர். அறிய விரும்பாதவர்கள் கூடியுள்ள அவையில் மறந்தும் பேசாமல் இருக்க வேண்டும். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டிக்கோளல். தம் அறிவுக்கு இணையில்லாதவர்களின் முன் விவாதிப்பது தூய்மை இல்லாத இடத்தில் விழுந்த உணவைப் போல வீணாகும்.